உறவுகள் மேம்பட வேண்டும், உள்ளம் உயர வேண்டும். நம்ம வாழ்க்கையில் உள்ளம் உயர்ந்ததுன்னா உறவுகள் மேம்படும். நமக்கு ஏன் நிறைய நேரங்களில் உறவுகள் சரியாக அமையலை அப்படின்னா, எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய சில விரிசல்கள். என்றைக்குமே நம்ம போடுற பிளான் சில நேரங்களில் தாறுமாறாக போயிடும். இதுக்கு யாரும் காரணம் இல்லை. போட்டவங்களும் காரணம் இல்லை, அதை நடத்த முடியாதவங்களும் காரணம் இல்லை. இது என்ன பண்ணுறோன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க குற்றம் சாட்டிக்கிறது தான் வேலையாக இருக்கும். அது இன்றைக்கெல்லாம் வீடே அரசியலாக போயிட்டு, அரசியலுங்கிறது வெளியில் இருக்குன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளேயே அரசியல் உண்டு. எல்லாம் யாரும் உண்மையை நிறைய பேசுகிறது கிடையாது. எல்லோரும் எதை பேசுனா பிரச்சனை வரும்னு பேசாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில விஷயத்தை மனசை என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி கஷ்டப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. அதனால் வீட்டில் அரசியல் இருக்குது. அதனால் உயர்வு ஏற்படக்கூடிய விஷயங்கள் உள்ளத்தினால் நடக்கக்கூடியது. இந்த உள்ளம் இனிமேல் இப்போ ஒரு வீட்டில் ஒரு சண்டை வந்துடுது, குடும்பத்தில் ஒரு வம்பு வந்துடுது, இல்லை ஒரு நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனை வந்துடுதுன்னா, ஒரு சண்டை வந்துடுது, வம்பு வந்துடுதுன்னா அது தீரும்னு நினைக்கிறீங்களா? அது தீராது. பகை என்றைக்குமே தீர்றதுக்கு ஒரே வழி தான், மறதி இருந்தால் தான் பகை தீரும். இல்லைன்னா பகை தீர வாய்ப்பே கிடையாது. நான் என்ன சொன்னாலும் மற்றவங்க சமாதானம்லாம் படுத்தி வைப்பாங்க, அந்த பகையெல்லாம் தீராது. திருப்பி அந்த பகை எப்படி வெடிச்சிடும். அரசியல் கூட்டணி மாரி தான். அரசியலில் கூட்டணி கிடையவே கிடையாது. அது பார்த்திங்கன்னா நட்பு எதிரி கிடையாது. அதே மாதிரி தான் குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா மனசார ஒருத்தவங்களை என்ன பண்ணணும், எனக்கு இவங்களை ஓகே பிடிக்குது பிடிக்கல, மனசார திருந்தணும். அதாவது ஒரு தப்பு பண்ணால் கூட குடும்பத்தில் உள்ளவங்க இதை நானாக தான் பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்குறது, வருத்தம் தெரிவிக்கிறது, இதெல்லாம் இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இது எதுவுமே கேட்காமல் இருக்கும்போது பகை தொடரும். இதில் பகையை விரும்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. யாருமே பகையை விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த பகையை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாமல் வழி இருப்பாங்க. உறவுகளே, நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. நம்ம லைஃப் ரொம்ப நாள்லாம் வாழ போகிறது இல்லை. 120 வருஷம்லாம் ஒரு காலகட்டம் தான். இப்போல்லாம் 65 வருஷத்தை தாண்டது பெரிய கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும். அதாவது 60 வயசில் வரக்கூடிய வியாதியெல்லாம் 24 வயசில் வருது. ஏன்னா எல்லாம் முதல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் காலையில் பழைய சோறு சாப்பிடுவாங்க. மத்தியானத்தில் பார்த்திங்கன்னா வீட்டு சாப்பாடை தவிர ஹோட்டலுக்கு போகிறது ரொம்ப ரேரு. படத்துக்கு தேட்டருக்கு போனால் ஹோட்டலுக்கு போவாங்க. ஹோட்டல்லாம் வெறிச்சோடி தான் இருக்கும். இப்போல்லாம் எனி டைம் ஹோட்டல் பிஸி. நம்ம லைஃப்பில் என்ன ஆகும், நம்ம என்ன பண்ணுறோம், அதனால் உணவுகளுக்கு அடிமையாயிட்டோம், நாக்கு ருசிக்கு அடிமையாயிட்டோம். வேலைகள் பார்க்குறது ரொம்ப கம்மி பண்ணியாச்சு. எல்லாருமே அலுப்பு தட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, லைஃபோடைய ஸ்டைல் மாறுது. லைஃபோட ஸ்டைல் மாறிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணலை, எனக்கு நேரம் சரியில்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறோம். நேரம் நல்லா இருக்கிறது நல்லா இல்லாமல் போகிறது நம்ம கையில் இருக்குது. அதனால் இப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, நம்ம வார்த்தைகளுக்கு அழகான வார்த்தைகளை கொண்டு போகணும், உறவுகளை மேம்படுத்தணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் இந்த உள்ளம் உயர்ந்தால் உறவுகள் வளரும், உயரும். நம்பிக்கையோடு வாங்க. செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியாக செப்டம்பர் மாதத்துடைய பொது பலன். செப்டம்பர் மாதத்தில் அரசியலில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். அரசியல் ரீதியாக எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் உண்டு செப்டம்பர் மாதத்தில். அதே மாதிரி ஆன்மீகத்தில் ஒரு புது வரலாறு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இயற்கை சீற்றங்கள், வட மாநிலங்களில் இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் சிரமப்படுத்தும். எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை வெளிநாடுகள், சில இடங்களில் பார்த்திங்கன்னா தீ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். மக்களுக்கு
ஒரு சுகமான நேரமா அப்படின்னு கேட்டால் பெருத்த அளவு மக்களை பாதிக்காது. மக்கள் இல்லாத இடங்களில் இந்த பஞ்சபூதங்கள் ஒரு விளையாட்டை விளையாட இப்போ பிளான் பண்ணுது. ஸோ மக்கள் இல்லாத இடங்களுக்கு நாம் பயணம் பண்ணுறதை இப்போ கம்மி பண்ணிக்கணும். ஆமாம், அதனால் பஞ்சபூத விளையாட்டு கொஞ்சம் செப்டம்பரில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். மலை சார்ந்த பகுதிகள், யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு எங்கேயாவது போகிறது, இரவு பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது, இதெல்லாம் நல்லது. இதை மட்டும் செப்டம்பர் மாதத்தில் பொதுவாக எல்லாரும் எடுத்துக்கங்க. உணவு பழக்க வழக்கங்களில் புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தால் நல்லது. நிதி பரிவர்த்தனைகளில் கொஞ்சம் புதிய கட்டுப்பாடுகளை கவர்மெண்ட்டே கொண்டு வரும். அதனால் நிதி பரிவர்த்தனைகளில் கொஞ்சம் எல்லாரும் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும், சரியாக டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதும் நல்லது. சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம செயல்படுவது இந்த செப்டம்பரில் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பொது பலன் பார்க்க போகிறோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண விஷயமாக நினச்சிக்கக்கூடாது. இது நம்ம தலையெழுத்தை நம்மளே மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாங்க பார்ப்போம். அன்புக்குரிய ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபத்தை பொறுத்தவரை விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கான அற்புதமான மாதம். சில விலை உயர்ந்த பொருட்கள் அவசியம் வாங்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். பணம் கொஞ்சம் செலவு ஆனாலும் சமாளிக்கிறதுக்கான நிலை உயரும், சமாளிச்சுடுவீங்க. ஆனால் கண்டிப்பாக வீட்டுக்கு ஏதாவது ஒரு அசட்டு வாங்க வேண்டிய கட்டாயங்களோ, இல்லை எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்க வேண்டிய கட்டாயங்களோ, இல்லை திடீர்னு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டியில் ஏதாவது சின்ன பழுதுகள் ஏற்பட்டு வண்டி மாற்றுறதுக்கான வாய்ப்புகளோ உண்டாகும். சுப செலவுகள் தான் ஏற்படும். நமக்கு பிடிச்ச விஷயத்தை இப்போ வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும், மறுக்க முடியாது. குடும்பத்தில் உள்ளவங்க ஆசைப்பட்டாலும் நம்ம நேரத்துக்கு செலவு பண்ணணும்னு விதி, அதனால் இதை மாற்ற முடியாது. அதனால் பணம் கொஞ்சம் செலவாகும். எக்கனாமிக்கலாக பார்த்திங்கன்னா டவுன் ஆக மாட்டீங்க. நம்ம ஏதாவது தெரியாமல் வச்சுருப்போம்ல இந்த பேங்க்கில் இல்லை வீட்டில், அது மாதிரி வச்சுருக்கிற பணம் இந்த தடவை கொஞ்சம் கணக்குக்கு வந்துடும். அது மாதிரி கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதிநிலைகள் பார்க்கும்போதும், அக்கௌண்ட்டு செட்டில்மெண்ட் பண்ணும்போதும், கவர்மெண்ட்டு சம்மந்தமான விஷயத்துலையும் நீங்கள் நல்ல ஆடிட்டரை பார்த்து சரியாக கணக்கு வழக்குகளை செய்யுங்க. ஏன்னா இது சமாளிக்கிற நேரமே தவிர ஈஸியாக ஜெயிச்சுட்டு வர முடியாது. சமாளிக்கணுன்னா இப்போ போட்டிகளில் கரெக்டாக இருக்கணும்னு அர்த்தம். அதேமாதிரி கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது சின்ன சின்ன தப்புகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது கூட காசு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைச்சி கொடுக்க மாட்டீங்க, கவலைப்படாதீங்க, ஏமாந்துருவீங்க. அதனால் ஏமாறாமல் பார்த்துங்க. 1க்கு 4 தடவை பணத்தை எண்ணிங்க. பேங்க்கில் செல்லான்னு எழுதும் போது சைபர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஜிபேயில் பணம் அனுப்பும்போது, யூபிஐயில் பணம் அனுப்பும்போது கரெக்டாக பணம் அனுப்பியிருக்கீங்களான்னு பார்த்துங்க. அனுப்பிட்டு திருப்பி கேட்டிங்கனாலும் அது வந்து மிஸ்டேக்குன்னு சொல்லிவிடுவாங்க, அப்புறம் நமக்கு திருப்பி கிடைக்காது. ஸோ பண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மேல் அதிகாரிகள், தொழில் சம்மந்தப்பட்டவர்கள், அதிகாரிகளை பகச்சிக்காதீங்க. இந்த மாதத்தில் மேல் அதிகாரிகள் திடீர்னு ஸ்ட்ரிக்டாக சில முடிவுகள்லாம் எடுப்பாங்க. அதுக்கு நம்ம ஓகே சொல்கிற மாதிரி இருக்கும், தலையாட்டுற மாதிரி இருக்கும், எதிர்த்து பேச முடியாது இந்த மாதத்தில். அதே மாதிரி வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலதிகாரிகள் கொஞ்சம் கடுபடியாக இருப்பாங்க. கட்டாயம் உனக்கு ஈவினிங் இந்த வேலையை செஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால் மறுக்க முடியாது. கூடுதலாக ஒர்க் வாங்குவாங்க. இப்போ கூடுதலாக ஒர்க் வாங்கும் போது நமக்கு டென்ஷன் ஆகும். வாயை விட்டுறாதீங்க. இது இந்த மாதம் மட்டும்தான், அடுத்த மாதம் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா சில நேரங்களில் இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு கஷ்டமான நேரத்தில் நண்பர்களுடைய ஆதாயத்தை தேடணும். நம்ம அவங்களுக்கு நண்பனாக மாறிடணும். அப்போ அந்த மேலதிகாரிக்கு ஒரு நண்பனாக மாறிட்டோம்னு வச்சிங்களேன், பிரச்சனை இல்லாமல் போயிடும். அது மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த தொழில் நீங்கள் பண்ணாலும் மேலே அதிகாரிகள், அரசியல்வாதிகள், நீங்கள் சில சட்ட விஷயங்களெல்லாம் சரியாக சமாளிக்க வேண்டிய கட்டாயம் இந்த மாதத்தில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பி அலர்ட், எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க. ஏதாவது தப்பு பண்ணுறவங்க தான் நம்ம பயப்படணும், சரியாக இருக்கிறவங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உறவுகள் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சில மனக்கசப்புகள் குறையும். பழைய கசப்புகள்லாம் குறைஞ்சிரும். நமக்கு வந்து ஏற்கனவே புருஷன் பொண்டாட்டி சண்டை, அதேமாதிரி குடும்பத்தில் வந்து பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற தகராறுகள், சில உறவுகளுக்கு உங்களுக்கு இருக்கிற காழ்ப்புணர்ச்சிகள், இதெல்லாம் இந்த மாதத்தில் விலகி ஒரு சந்தோஷமான நிலை மேம்படும். அதனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கண்மூடித்தனமாக நீங்கள் செலவு பண்ணிடாதீங்க.
சில அன்புகளும் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்காதீங்க. இப்போ ஏன்னா ஒரு மனக்கசப்பு குறையும், உடனே நம்ம முழுசாக நம்பிடக்கூடாது. மனக்கசப்பு குறையுது, பரவாயில்ல இவங்க திருந்திட்டாங்க, நம்ம நல்லா ஆகிடலாம் அப்படி நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு திருந்துறதுக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அவங்க திருந்திருக்கிறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கணும் தொடர்ந்து இவங்க திருந்துறாங்களா அப்படின்னு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நமக்கு சாதகமாக ஆகுவாங்க. அதனால் எந்த உறவுகள் பிரிஞ்சிருந்தாலும் அந்த உறவுகள் சேரும். எந்த உறவுகள் வந்து நமக்கு கஷ்டப்படுத்தினாலும் அந்த உறவுகள் வந்து அவங்க நம்மளை கஷ்டத்தை விட்டு வெளியில் போயிடுவாங்க. அதேமாரி காதல், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு காதல் கை கூடும், சில அன்புகள் கை கொடுக்கும். மாணவ செல்வங்களுக்கு படிப்பு நல்ல மேல்நிலை அடையும். ஏதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் நல்ல மார்க், எதிர்பாராத மார்க், அம்மா என்னன்னே தெரியலம்மா, அப்பா என்னன்னே தெரியலப்பா, திடீர்னு மார்க் கிடச்சிருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படிடா உனக்கா இது, பேப்பர் நல்லா பாரு அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க அப்போ சொல்லுவாங்க. அதனால் ரிஷபராசிக்காரவங்களுக்கு திடீர்னு நல்ல மதிப்பெண்கள் உயர்வதற்கு வாய்ப்புண்டு, மரியாதையும் உயர்வதற்கு வாய்ப்புண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் மந்த்து. அதனால் இந்த மந்தில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அபத்தமாக எதுவும் பேசிட வேண்டாம். அபத்தம்னா என்ன சொல்லுவாங்க, தேவையில்லாததை எதுவும் பேசிட வேண்டாம். நெகட்டிவாக இது நடக்காது, அது வராது அப்படின்ற வார்த்தைகளை அவாய்ட் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு ஏதாவது உணவு கொடுங்க. அதுவும் இயற்கை உணவு, இயன்ற உணவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பசுவுக்கு இந்த மாதத்தில் அவசியம் செய்யுங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல முடிவுகள் கண்டிப்பாக அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாறும். அதை விட்டுட்டு படபடப்பாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறேன்ற பேரில் எதையாவது வச்சு செஞ்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. ரசாயன பொருட்கள், கெமிக்கல் சார்ந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது ரிஷபராசிக்காரவங்க கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுறது நல்லது. ஏன்னா கெமிக்கல் சார்ந்த பொருட்களில் கையில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கோ இல்லை ஃபேஸில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கோ சான்சஸ் உண்டு. அதனால் இந்த பியூட்டி பார்லர், பெண்களை பொறுத்த வரைக்கும் பியூட்டி பார்லர் இருந்து யாராவது ஹேர் ட்ரையிங்லாம், ஹேருக்கு கலர் ஹேரிங் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. ஹேருக்கு கலர் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் ஆகிட சான்சஸ் இருக்குது. நல்லா தரமான பொருட்கள் கலரிங் பண்ணுங்கள். மேக்கப் பண்ணுறவங்க தரமான பொருட்கள் மேக்கப் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த மாதத்தில். இந்த மாதத்தில் வந்து தண்ணி சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும். ஏதாவது நமக்கு வீட்டில் குழாடி பிரச்சனை, வீட்டில் ப்ராப்ளங்கள், தண்ணி சம்மந்தமான ப்ராப்ளங்களாக இருந்தால் கிளியர் ஆகிடும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில சிறப்பான நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். ஆனால் பொறுமையாக இருங்க. ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது எதிர்த்து பேசாதீங்க. தைரியங்கிற பேரில் அவங்கள வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி எதுவும் பேச வேண்டாம். ஸோ காமாக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணால் இந்த மாதம் மிக வெற்றி உண்டாகும். இந்த மாதம் முழுமையாக வெற்றி பெற நம்ம என்ன செய்யணும், மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. கருட பகவான்னு சொல்லுவாங்க, அந்த கருடனை வழிபாடு பண்ணுறது நிச்சயமாக ரிஷபத்திற்கு நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.